காந்தாராவோட அதிகமாக கத்திட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாக சவுண்டு தான். நீங்கள் நல்லா டைம் பாஸ் பண்ணணுன்னா படம் 3 hours போகுது. பாலையா படம் இப்போ தான் லைவாக பார்க்குறேன். கொஞ்சம் கிரிஞ்சாக தான் போகுது. டிவோஷனல் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா ப்ரோ? ஆமாம், தெய்வ நம்பிக்கை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. கரண்ட் போர்ஷன்லாம் ஒர்க் ஆயிருந்ததுங்களா பாலையா சார்? ஒரு மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே நீங்கள் உட்காந்து பார்த்தா அதுக்கு மாதிரி இருக்கும். மற்றபடி கொஞ்சம் ஒரு 1 hourல எந்திரிச்சு வந்துடலாம், இந்த மாதிரி இருக்கு. எஸ்தமனோட சாங்ஸ் பிஜிஎம் சுமாராக தான் இருக்கு எல்லாமே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. பாலையோட ஆக்ஷன் பாலையோட ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா தெய்வ நம்பிக்கை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தெய்வ நம்பிக்கை உண்மையிலே உண்மைதான். தெய்வ நம்பிக்கைனா அந்த சிவனோட இந்த என்ன சொல்றது சம்பிரதாயம் சடங்கு அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறது வந்து உண்மையிலுமே அது உண்மைதான். 3Dக்கு ஒர்த்தா இருந்ததுங்களா? 3Dக்கு ஒர்த்தா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்ததுங்களா? பாலையாவோட நடிப்புலாம் எப்படி இருந்ததுங்களா? அது படம் எப்பவும் போலவே நல்லா இருக்கு. எப்பயும் போல நல்லா இருந்ததுங்களா? ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இதுவும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட தெய்வ நம்பிக்கையை பத்தி சொல்லி அதான் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அருமையாக இருக்குது. சிவனை பற்றி நல்லா பேசியிருக்காங்க. சனாதனத்தை பற்றி பேசியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பாலையோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? சாங்ஸ் பிஜிஎம்லாம் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. இந்த மூவி எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சாமி பக்தியை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சிவன் இது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருக்கு. சண்டையிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஒன்றும் தப்பா இல்லை. எல்லாம் சூப்பராக இருக்கு. இசை எல்லாமே எல்லாமே பிடிச்சிக்கிறீங்க. ஒரு சீன் கூட தப்பு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ கோடிலாம் செலவு பண்ணிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? செம்மையா இருக்கு. இன்னொரு திருப்பி கூட பார்க்கலாம். சூப்பர். பாலை ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? பாலை ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? நல்லா ஆலயோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. பாலையோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? கடவுள் பக்தியை வச்சு சொல்லியிருக்காங்கன்னாங்க. அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு படம். ஃபைட் கீட்டெல்லாம் சூப்பராக அட்டகாசமாக எடுத்துருக்கானுங்க. ஜோராக இருக்குது. இந்த வாட்டி கூட பார்க்கலான்னு தோணுது. நல்லா அட்டகாசமாக இருக்குது படம். சூப்பராக கடவுள் இருக்கு. பக்தியை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஆமாம், நல்லா இருக்குது. அதெல்லாம் அந்த சீனெல்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க. உள்ளரிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இருக்காங்க. இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது. நல்லா அது டேக்கு. மாதிரி சாங்ஸ் பிஜிஎம்ல எப்படி தமிழோட சாங்ஸ் எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா நல்லாப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். இந்த வாட்டி கூட தெலுங்குல பார்க்கணும் படம். சரி, ஓகே. தேங்க்யூ. எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? எதுங்க 10க்கு 10 மார்க்குக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 8 தரலாம். 8 தரலாம். 8 தரலாம். நல்லா இருக்கு. சரி, ஓகேங்க. தமிழ் டப்ல நான் இப்போ தெலுங்குல பார்க்கணும். தெலுங்குல பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் படம். இந்த பாட்டு கிட்டலாம் ஒரு டான்ஸு சூப்பராக இருக்கு. ஓகே. ஆமாம், இல்லை நல்லா இருக்கு. ஒரு அந்த டான்ஸ் நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. அட்டகாசமாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. சாமி பக்தியை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆயிருந்தது. அவங்க நடக்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் குழந்தைங்களோட பார்க்கலாங்களா? பார்க்குறாங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? பிடிச்சிருக்குது. சரி, எப்படி இருந்தீங்க? நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. பாலையா அவருடைய நடிப்புல எப்படி இருந்ததுங்களா? நல்லாவே இருக்கு. சண்டை காட்சி இதெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. கடவுள் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருக்குது. சரி, ஃபேமிலி குழந்தைங்க எல்லாம் எல்லாருமே தாராளமா பார்க்கலாம். அப்படிங்களா? சூப்பர். பத்தி எதை சொல்லியிருக்காங்க கடவுளை பத்தி தான், முழுக்க முழுக்க கடவுளை பத்தி தான். அப்படிங்களா? கடவுள் இல்லைன்னா நம்ம இல்லையே. சண்டை காட்சியில எப்படி இருந்தது? எல்லாமே பட்டாஸ். சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் விட இது எப்படி இருக்கு? இதுதான் நல்லா இருக்கு. அப்படிங்களா? எனக்கு ஃபர்ஸ்டோட இதான் பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? தேர்ட் வர மாதிரி ஏதாவது லீட் கொடுத்துருக்காங்க? இல்லை, லீடு கொடுக்கல இன்னும். அந்த மாதிரி ஒன்றும் தரல. பாலையாவுக்கு பெஸ்ட் படமா அருமையா இருக்கு. அவங்களுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. போகுதுங்களா? சலுப்புலாம் இல்லை, நல்லா ஓடுது. படத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பிற்போக்குத்தனத்தோட உச்சம்னு வேற சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க, சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கியோட மொத்த உருவமாக வந்து இந்த படத்தை கூட வந்து பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே ஏ டு இசட் வந்து இந்து சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கடைபிடிக்கலாம். அதுதான் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறது, உயிர் இழப்புக்கும் அதுதான் காரணம். அதுக்கப்புறம் வந்து சின்ன குழந்தை இறந்தாலும் சரி, இந்த மைக்கு கூட வந்து இந்து சனாதன தர்மம் அங்கேருந்து தான் உருவாச்சு அப்படின்றத நோக்கி தான் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இந்த படத்துலயும் சொல்ல வரல, இந்த மாதிரி சிந்தனைகள் உள்ள படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறவங்கள, கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்கள இவங்க தான் வந்து வில்லன், இவங்க தான் வந்து இந்த சொசைட்டியை வந்து பாழாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் சொல்லணும்னா வந்து இதுக்கு முன்னாடி பாகுபலி 2. பாகுபலி வந்து நார்மலான ஒரு நல்ல ஒரு கதை தான், நல்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு கதை, ஃபர்ஸ்ட் 1000 கோடி மூவி. ஆனால் அந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அந்த படத்தில் வில்லன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு வேற்று மொழி கூட வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. வேற்று மொழி இல்லை, இந்த படத்துல அந்த மாதிரி கருப்பாக இருக்கவங்க வந்து வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து இனிமேட்டு வரப்போகிற மூவிலையும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் லுக் கூட விட்டாங்க வாரணாசி மூவி. அதில் கூட ஹேண்டிகேப்டு சயின்ஸ் சைடு அவங்க வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க தான் வந்து வில்லன் மாதிரியும் இனிமேட்டு அந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம் ஏன்னா வந்து அவங்க சைட்லேருந்து இந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்து இந்த சொசைட்டிக்கு, அதாவது நம்ம தமிழ்நாடு சொசைட்டிக்கு அப்படின்றது வந்து பார்ப்பாங்க. பட் அதே நேரத்தில் பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கிற பசங்க, அதாவது காலேஜ் படிக்கிற வந்து பசங்க, அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். ஏன்னா அப்படியே கண்மூடித்தனமாக வந்து நம்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து மந்திரங்கள் வில்லன் சைடும் சரி, இல்லை ஹீரோ சைடுமே சரி, இந்த மாதிரி நாத்திகம் வந்து திணிக்கப்பட்டிருக்காங்களா? நாத்திகம் திணிக்கப்பட்டுன்றதை தாண்டி வந்து நாத்திகனா இப்படிதான் இருக்கணுமோ, கடவுள்னா இப்படிதான் கும்பிடணுமோ அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து திணிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் திணிக்கிறாங்க நம்ம கிட்ட. கடவுள்னா வந்து இப்படிதான் கும்பிடணும். அதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் சொல்லணும்னா இந்து சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா கைத்த கட்டி பழைய வருஷத்துக்கு வந்து இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இந்து சனாதன தர்மம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்து சனாதன தர்மம் அப்படின்றத ஒரு சொல்லிட்டு, அதாவது இந்து சனாதன தர்மம்னு ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நீ யோசிக்கணும். எதுவாக இருந்தாலுமே ஏ டு Z, நின்னாலும் நடந்தாலும், நான் கையில் பிடிச்சிருக்கிற மைக் உருவானதும் வந்து இந்து சனாதன தர்மம் தான், நீங்கள் வச்சுட்டு இருக்க கேமராவும் இந்து சனாதன தர்மம், சின்ன குழந்தை இறந்தாலும் இந்து சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்காமல் இருக்கிறவங்க தான் இறந்து போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் ஓப்பனாகவே வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படி வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நான் ஆபத்தும் கூட தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படத்தை ஆபத்துன்னு சொல்லும்போது இந்த படத்தை நீங்கள் பார்க்க வரவங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க வயசில் உங்களுக்கு பசங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த படத்தை பாருங்கள். கண்மூடித்தனமாக வந்து நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த படத்தில் கிராஃபிக்ஸ் ஒர்க் அப்படின்றது நிறையா இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்குன்னு வரும்போது சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து நிறையவே வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. திரும்ப வந்து பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த படத்தில் கிராஃபிக் சீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த படத்தை காட்டுறீங்க, இல்லை அவங்க கூட சேர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லி வளங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி வளர்க்கணுமோ, ஒரு முற்போக்கு சிந்தனையோட நீங்கள் எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி வந்து குழந்தைய வளர்த்துட்டு போயிடுங்க. அதுலேயும் இன்னொரு அடிஷ்னலான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவங்க, கருப்பு கலரில் இருக்கவங்க வந்து கெட்ட எண்ணம் படைத்தவர்கள், அவங்க தான் வந்து இங்கே மனித சக்தியையும் கடவுள் சக்தியையும் அழிக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் மேம்போக்காவும் சரி, இன்னொரு பக்கம் ஆழமாகவும் சரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்துகிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் வரப்போகுது. அதையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து முற்போக்கு சிந்தனையோட நம்ம பார்க்கணுன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதேமாரி இந்த வீக்கெண்டு நீங்கள் ஃபேமிலியோடு போய் படம் பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இதை நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், படையப்பா படம் வந்திருக்கு, நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள். 26 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அந்த படத்தை நீங்கள் தாராளமாக நீங்கள் 6 முதல் 60 வரை நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள். அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு நான் 2 தான் தருவேன். காரணம் ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. இந்த ஆணிக்கு வந்து 2 மார்க் அப்படின்றதே வந்து நான் அதிகம்னு சொல்லுவேன்.